அல்லாஹ்விடத்தில் நாம் நம்முடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிற பொழுது அதிலிருந்து மீண்டு வருகிற வழிகளை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அதுதான் ஆது கூட்டத்தாருடைய முடிவை குர்ஆன் சொல்லுகிறது. சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம். குர்ஆன் சொல்லி தருகிற வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் நின்று தௌபா செய்யுங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் தர்றேன்னு சொல்றான்னு சொல்லுகிற பொழுது எங்களை என்ன செஞ்சிட முடியும்னு கேட்டாங்க. அல்லாஹ் நெருப்பை கொண்டு அழிக்கல, தண்ணீரை கொண்டு அல்லாஹ் அழிக்கல, பூமியை பிளக்க செய்து அல்லாஹ் அழிக்கல. 100 அடி ஹைட்டு அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காற்றை கொண்டு அழித்தான். அல்லாஹ் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நமக்கு காத்தடிச்சா கூட காத்து பயங்கரமா இருக்குது அப்படின்னு ஏதாவது போய் ஒதுங்கி நிற்கிறோம் இல்லையா? அவனுக்கு 100 அடி இருக்கிறவன காத்து ஒரு பிரச்சனையா? பூமி பொழந்தா தப்பிக்க முடியாது, நெருப்புல தான் எப்படியா கஷ்டப்பட்டு அழிந்து போகுவான். வானத்திலிருந்து கல்மலை ஏதாவது பொழிந்தா கஷ்டம் சொல்லலாம். காற்று சாதாரண காற்று. அல்லாஹ் சொன்ன சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 இரவும் 8 பகலும், 7 இரவும் 8 பகலும் காற்றை அல்லாஹ் வீச செய்தான். நினைச்சிருந்தா அல்லாஹ் ஒரே நேரத்தில் ரூஹை எடுத்திருக்க முடியும், அத்தனை பேரை அழிச்சிருக்க முடியும். ஆனாலும் அவன் பேசிய வார்த்தைக்கு அல்லாஹ் சொன்னான், எங்களை இயற்கை என்ன செஞ்சிரும்னு கேட்டான் இல்லையா? எங்களை இயற்கை என்ன செஞ்சிடும்? தண்ணி வந்தா தண்ணி தானா போகுது. எங்களை என்ன செஞ்சிட முடியும்? மலையே குடைகிற அளவுக்கு ஆற்றல் அல்லாஹ். காற்றை தான் அல்லாஹ் கொடுத்தான். காற்றை தாக்கு பிடிக்க முடியாமல் காற்றிற்கு முன்னால் ஒரு 100 அடி உயரம் கொண்ட ஜாம்பவான் காற்றிற்கு முன்னால் தோற்று போனான் என்கிற வரலாறை சொல்லுகிற இடத்துல ஒரு 7 நாள், ஒரு 7 இரவும் 8 பகலும் ஆய் சொல்லப்போனா ஒரு 7 நாள். அதனால தான் 7ங்கிறத ஒரு வித்தியாசமா பார்க்குற மாதிரி தெரியல இல்லையா? 8 இரவு 8 பகலாக இருந்தால் 8 நாள். ஆனால் அல்லாஹ் சொல்றான் 7 இரவு 8 பகல், ஒரு 7 கணக்கு. அதனால எது தொட்டாலும் 7 பயப்படுற மாதிரி